ஐயா ஸ்டாலினோட ஆட்சி ஒரு மட்டமான ஆட்சி அப்படிங்கிறதுக்கு திருச்சியில இன்னைக்கு நடந்த ஒரு கொலையே சரியான சாட்சி. ஐயா ஸ்டாலின் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல சில விழாக்களை சிறப்பிக்கிறதுக்காக போயிருக்காப்ல. ஐயா அங்க இருக்கும்போதே காவலர் குடியிருப்புக்குள்ள புகுந்து, அதுவும் ஒரு போலீஸ்காரரோட வீட்டுக்குள்ள புகுந்து கொலை செஞ்சிருக்கு ஒரு கூலிப்படை. பாருங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. ஐயா ஸ்டாலின் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் விழா நடத்திட்டு இருக்காருப்பா. முன்னாடியே குறுஞ்செய்தியில் பார்த்துருப்பீங்க. ஊராட்சி எது நகராட்சி எதுன்னு தெரியாம உளறி கொட்டினத விழா அந்த லட்சணத்தில் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா இப்படி அந்த ஏரியாவில் இருக்கும்போதே ஒரு மர்ம கும்பல் ஒன்று ரொம்ப துணிச்சலாக ஒரு கொலையை செஞ்சுருக்காங்க. திருச்சியில் தாமரை செல்வன் அப்படின்னு ஒருத்தர் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாராம். அவரை ஒத்த கடைக்கிட்ட 5 பேர் கொண்ட கும்பல் வழிமறிச்சு வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பயந்து போன அவரு ரத்த வெள்ளத்துல உயிரை காப்பாத்திக்க பாலக்கரை மார்சிங்பேட்டை காவலர் குடியிருப்புக்குள்ள ஓடி இருக்காரு. அங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரரோட வீட்டுக்குள்ள புகுந்துட்டாரு. அப்பவும் விடாத அந்த 5 பேர் கொண்ட கும்பல் காவலர் குடியிருப்புக்குள்ள நுழைஞ்சி காவலரோட வீட்டுக்குள்ளேயே போய் தாமரை செல்வனை கொலை பண்ணியிருக்காங்க. பாருங்க, முதலமைச்சர் அந்த மாவட்டத்தில் இருக்கும்போது காவலர் குடியிருப்புக்குள்ள கொலை நடக்குது. பொதுவாக இந்த போலீஸ் கோட்ரஸ், ஆர்மி கோட்ரஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே எப்பவுமே காவலர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அங்கேயே புகுந்து வெட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் வேற எங்கே தான் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க மக்கா. முதல்வர் அந்த மாவட்டத்தில் இருக்கும்போது நடக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். முதல்வர் ஒரு மாவட்டத்தில் இருக்காருன்னு சொன்னா மாவட்டமே எச்சரிக்கையா இருக்கும். அசம்பாவிதம் நடக்கவே கூடாதுன்னு ரொம்ப உஷாரா இருப்பாங்க. இந்த ஆட்சியில அந்த மாதிரி பேருக்கு கூட பாதுகாப்பை அதிகரிக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சிலாம் தொடர்ந்ததுன்னு சொன்னா நல்லா இருக்குமான்னு விவரமான நம்ம மக்கள் நல்லா ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. மக்கா இந்த ஒரு கொலையை